ஓகே, ஒரு முக்கிய செய்தி. ஆம்னி பஸ்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கணும் அப்படிங்கிற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். கிளாம்பாக்கத்திலிருந்து இந்த ஆம்னி பஸ்கள் இயக்கிறதுனால பெரும் சிரமத்தை சந்திக்கிறதா முன்னாடி நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த உத்தரவை அதிரடியா ரத்து பண்ணியிருக்க உயர்நீதிமன்றம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்றும், சென்னை நகருக்குள்ள நுழையக்கூடாது, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் 2024 ஜனவரி மாதம் மாநில போக்குவரத்து துறை ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள், அதாவது ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் சார்பிலையும் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பிலையும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறது. அப்போது அதாவது பேரூர், சூரப்பேட்டு ஆகிய இடங்கள்ல இந்த பயணிகளை ஏற்றி இறக்க ஆம்னி பஸ்களுக்கு அனுமதி அளித்ததுடன், இந்த தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்குள்ள போய் பயணிகளை ஏற்றி இறக்கின பிறகுதான் அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற ஒரு உத்தரவு இடைக்காலமா பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை இறுதி விசாரணையை நீதிபதி பி லட்சுமி நாராயணன் விசாரணை மேற்கொண்டார். அவர் இன்றைக்கு இந்த வழக்குல உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி பேருந்து முனையம் அமைக்கணும்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் தான் போக்குவரத்து துறைக்கு விண்ணப்பிக்கணும். ஆனா கிளாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணி அவங்க பண்ண முடியாது. இந்த விண்ணப்பம்ங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு சட்டவிரோதமானது அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்றாரு. அதனால இந்த முனையத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும் அதை அமைத்ததை ஒப்புதல் அளிக்கிற வகையில, ஒப்புதல் பெறக்கூடிய வகையில அந்த கிளாம்பாக்கம் பஞ்சாயத்து அந்த பகுதிக்கு எந்த உள்ளாட்சி அமைப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் வருது. அதனால அந்த காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியன் இந்த பேருந்து முனையத்துக்கு ஒப்புதல் கேட்டு மாநில போக்குவரத்து ஆணையத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அனுமதியை நீதிபதி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட வழித்தடத்துலதான் பேருந்து இயக்குறதுக்கு உரிமம் வழங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அதை பாதியிலேயே நிறுத்தணும் அப்படின்னு தடுக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி, தனியார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்ற அந்த மாநில போக்குவரத்து ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் போக்குவரத்துறை அதிகாரிகளும் ஆம்னி பஸ் உரிமையாளர்களும் நடத்தின பேச்சுவார்த்தையில போரூர் சுங்கச்சாவடி, அதே போல சூரப்பேட்டு ஆகிய இடங்களை தவிர மாதவரம் ரவுண்டானாலையும் பயணிகள் ஏற்றி இறக்குவதற்கு அனுமதிக்கலாம் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்குது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.